இதான் நம்ம ரூமா? பேச விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ட்டாங்க. ஊர் எப்படி போச்சு சொல்லு. வந்ததுல நீ நம்ம ரூம் வரலக்கா போலாம். நல்லாதான் போச்சு, ஜாலியா ஃபன்னா சூப்பரா இருந்துச்சு. உங்களை கூமா என்கிட்ட பேச மாட்டேன். என்ஜாய் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் செம்மையா. எல்லாமே இங்கெல்லாம் ஜாலியா இருந்தீங்களா? எல்லாம் சிறப்பா ரொம்ப ஜாலியா இருந்தோமே. தெரியுமே, நளினா தான் அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு. வழியா கிட்ட இருக்கவா? ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, அதை வரேன். இவ்வளவு நாள் உங்க கூட தானே இருந்தா, கொஞ்ச நேரம் விட மாட்டீங்களே? அது அப்படிதான், அதெல்லாம் நடக்காதுமா, நடக்காது. என்ன சொல்லுங்க. ரூமுக்கு தானே வான்னு சொன்னீங்க. இங்க இருந்து இங்கே தானே இருக்க சொன்னேன், நீங்க தான் அங்க போய் மீட்டிங் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் அங்க வந்து அதனால சரி மீட்டிங் முடிக்கிறதுக்கு இங்கே உட்காரலான்னு உட்காந்துட்டேன். அப்புறம் எல்லாரும் வந்துருவே அப்படியே உட்காந்துட்டோம், அவ்வளவுதான். போலாம். நீங்க உட்காந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? இப்படி இருந்துட்டு இப்படியே நைட் சாப்பிடலாம், அதுக்கப்புறமா நைட் போய்க்கலாம். நோ 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 ஒன்று மூக்க உடச்சிருவேன். பரவாயில்ல, உடச்சுக்கோ. பாரு இவரை, என்ன முடியாது ப்ளீஸ். வேற வேலை இல்லையா? கிட்டதான் இருக்கு, மீதி வரலாம். இருக்கும் இருக்கும். ஹலோ, என் கண்டிஷன் பாதியில் நிற்கிது. அது மும்பையிலே இறக்கி விட்டு வந்தாச்சு. அதானே சொல்லாரு. ஐஸ்கிரீமை புடுங்கினல மேன் நீ. ஐஸ்கிரீம் கதை மட்டும் இருக்காது. வாங்கின எல்லா ஐஸ்கிரீமும் புடுங்கின தானே மேன். பேசாது, அதை பத்தி பேசினீங்கன்னா கோவமாயிடுவேன். இப்ப சொல்லிட்டேன். சக்கரை தள்ளி வைப்பேன், அதானே கேடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நீ இப்படிதான் பண்ணுவேன். பொண்ணு உங்க பக்கத்துல உட்காந்துட்டு பேச ரெடியா இருக்க, நீங்க தான் ரெடியா இல்ல. கொஞ்ச நேரம் நம்ம ரூம் போயிட்டு அப்புறம் திருப்பி வந்துக்கலாவா? என்ன நோய் தொடங்கி இந்த ரூம்ல இருந்து தோணுது. ஏன் ஏன் அப்படி தோணுது? இல்ல வா, நம்ம ரூம் போய் மிதிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி லூஸ் தரமான சென்டிமெண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன். கீழே என்ன? சரி நைட் நம்ம ரூம்ல தூங்கலான்னு. அப்புறம் என்ன? எனக்கு நம்பிக்கை இல்ல. வரலாம் தூக்கிட்டு கூட போங்க, போதுமா? என்ன சொல்ற? எப்பா சாமி, நான் தான் சொல்றேன். அப்போ அதான் சரின்னு வரணும். சரி, இப்ப நாங்க திரும்பலாமா? திரும்பணுமா? அப்புறம் என் மடியில் உட்காந்து திரும்பினா ஓகே, இப்படி உட்காந்து திரும்புறதா நாட் ஓகே. இப்பயும் கால் உங்க மேலதான் போட்டிருக்கேன். ஆயாச்சலர் ஆட்டம். என்ன? சரி உட்கார. நீங்களும் உங்க பிடிவாதமும். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆமா, இருந்துட்டு போட்டோம். நானே பார்த்தேன் அவரை தள்ளி வைக்கிறாரின்னு யோசிச்சேன். பத்திரி தப்பான கணக்கு போட்ட பத்தியா, அங்க நிக்கிற நீ. எல்லாம் இவ்வளவு கேவலமா ஓட்டுறது உங்களைத்தான். பரவாயில்ல, இருக்கட்டும். வைக்கவே இல்ல. கிடையாது. நம்ம ரூம்க்கு வா. ஏங்க நம்ம ரூம் கோவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியலவா, போயிட்டு வந்துடலாவா? இருக்கு, இது வேற வேலையே இல்ல. என்ன சொல்லவே மாட்டேன்? சொல்லும் கேளு. ஜாலியா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு மும்பை. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஐஸ்கிரீம் மட்டும்தான் யாரும் தரல. என்ன உண்மை தானே சொன்ன கில்னா? ஆமா, ஐஸ்கிரீம் மட்டும் தரல, நான் கூட ஒத்துக்கிறேன்ப்பா. ஐஸ்கிரீம் தரல. அந்த கதையை நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன். சரி, தரல தான், மன்னிச்சிரு. சரி வாடி, தாங்க போய் சாப்பிட்டு வரலாம். போலாமா? கொண்டுருவேன். கேட்கறதே நீங்களா தான்டா. என்ன ப்ரோ, என்ன கேட்ட? ஐஸ்கிரீம் தானே, வாங்க போயிட்டு வரலாம். இன்னும் வேண்டாம், அது தொண்டை பாத்தீங்களா இப்படி கட்டிட்டு இருக்க, பிச்சு விடுவேன். நான் டாக்டர் வந்ததுக்கு போல இவராயிருக்கலாம் போல. இன்னும் சரிதான். உட்காந்து அதை மட்டுமே சொல்லிட்டு ஒரு தங்கச்சியெல்லாம் காப்பாத்திராத. குடும்பமும் நீங்க மட்டும் ஒன்னா வந்து என்ன ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க, தெரிஞ்சுக்கோ. மாதிரி ஆளெல்லாம் அப்படிதான் ஒதுக்கி வைக்கணும். ஏர்லி என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் இருக்கு. அஃப்கோர்ஸ்டா, கேர்ள்ஸ் அவுட்டிங் இருக்கு. என்ன காலேஜ் போன வீட்டுக்கு வர மாட்டேன் ஒழுங்கா நீ? ஒன்னும் எவ்வளோ ஷாப்பிங் இருக்கு, எவ்வளோ பார்லர் வேலை இருக்கு. நீ பாரு. சரியா பாத்துறாது கேர்லி. சரி நான் தான் வருவேன் சொல்லிட்டல. காலேஜ் முடிச்சுட்டு நம்ம போறோம். அவங்க என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்னா அப்ப நம்மளோட வெட்டிங் ஷாப்பிங்? ஃபர்ஸ்ட் அவ என்கேஜ்மெண்ட் தான் வரும், அப்புறமா தானே வெட்டிங்கு. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் அவ கூட, அப்புறம் உங்க கூட. என்னை விட்டு நீங்க எல்லாம் போவீங்க? உங்களுக்கு உங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் தருவாங்களா? பாஸ் கழுவி ஊத்தாங்கல்ல, தரவே மாட்டேனே. பெரிய பாஸ் அப்படி பிடிச்சி கூட்டு போவீங்க, நான் எப்படி தருவேன் பாரு. ஆத்து ஓவரா பண்றீங்க. ஷாப்பிங் போக வேண்டாவா நாங்க? முடியாது, காலேஜ் முடிஞ்சாலும் வீட்டுக்கு வர, புரியுது இல்ல? நீ அப்படி அடைச்சு வைக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை ஒண்ணு. திரும்ப என்ன சொல்றீங்க? பிச்சுக்கா வார்த்தை சொல்லாத. சொல்வேன். நீ அந்த வார்த்தையை சொல்லாத. சொல்ல மாட்டேன்னு சொல்லு. முடியாது. வேண்டாண்டி பிரச்சனை. போ சொல்லு. இப்ப பாரு என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கணும், தானே இருந்துக்கும். தேங்க்யூ. ஒன்றும் தேங்க்ஸ் தேவையில்லை. என்ன? சரி சரி, சண்டை வேணாம், நான் லீவ் தருவேன். அப்பவே சொல்லிதான் சண்டை இல்லைல்ல. கோ வேண்டாம், சாரி. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. எந்த ஃப்ளைங் கிஸ் வேண்டாம். சரி நைட்டு தரேன். தேவையில்லை. விடுங்க, கோவத்தில் தானே சொன்னேன். வெளியே சொன்னேன், அது தமிழில் சொன்னாலும் அதே அர்த்தம் தான். மறந்துட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போனா நான் மன்னிக்கிறேன்ல.
ஏன் சொல்லி நீ ஏமாத்திருன்னா இதெல்லாம் பெரிய தப்பு, தெரிஞ்சுக்கோங்க. இது பெரிய தப்பு தான். ம். மூஞ்ச மாத்து, உடனே உங்களை மூஞ்சி வந்துருவா. இல்லை என்ன பிடிக்கல. நான் அந்த பிடிக்கல சொன்னேன், அவனை லிஸ்ட் வச்சுக்க பார்க்குறேன். நீங்கள் தான் பிடிச்சிக்கிட்டு பார்க்குறீங்க மேடம், உங்களுக்கு தான் பிடிக்கல. டீ ஷாப்பிங்க்கு உங்களுக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? நைட்டு உங்க கூட தானே இருக்க போகிறேன், அப்புறம் என்ன? நான் வீட்டில் வரும்போது தனியாக இருக்கணுமா? 7 o'clock வருவீங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க. 7:30 7:45 நான் வந்துடுவேன். இப்போ வந்து முகத்தில் பார்த்தா தான் ஹாப்பி, உனக்கே அது புரிய மாட்டேங்குது. 7:30 மேக்ஸிமம் 7:30 ப்ளீஸ். எல்லா நாளும் கிடையாது, அதை புரிச்சுக்கோங்க. கிட்ட வந்தா வச்சிருப்பீங்களா அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் கொடுங்க. என்ன வேணா அதை வாட்டி மாற்றுவேன். சில தளர்வு கூட தான் கேட்கலாம். கொன்றுவேன். இவங்க விஷயத்துக்கு பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் முடியாது. செல்ல இதான் நானும் சொல்கிறேன், இதெல்லாம் செல்லாது தம்பி, செல்லாது. சரி சரி, இருக்கிறதே கொடுத்தா போதும். நான் வச்சுக்கே விடுச்சிடும். இதில் தளர்வு கிடச்சி அதை போய் கொடுத்துட்டாலும் உனக்கு நக்கல் மேன். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அதான் நீங்களா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆகிட்டேன். போகலாம்டா, ஷாப்பிங் பார்த்து பண்ணலாம். கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போட்டு அரைப்பீங்களா? நாளைக்கு ஏதாவது கல்யாண ஷாப்பிங் பண்ணலாம்ல? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஆன்லைன் வேலை. ஆன்லைனில் என்னடி? அண்ணோட கல்யாணத்துக்கு சில பர்ச்சேஸ் இருக்குது, அதெல்லாம் ஆன்லைனில் பார்க்கணும். இறங்கிட்ட வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரத்துக்கு. இங்கே இருந்து கொண்டு வரேன், உனக்கு என்னடி பிரச்சனை? இல்லை, பட்டு புடவையே என்ன புடவை, சிக்னேச்சர் புடவையே நிச்சயத்துக்கு கட்டினீங்க, கல்யாணத்துக்கு இதுலேயும் சில விஷயம் இருக்குது. எங்கள் அன்னைக்கு அதில் சர்ப்ரைஸ் இருக்குது. உங்கள் அன்னைக்கே தெரியாதா? ஆமாம் ஆமாம். உங்களுக்கே தெரியாதாமே? அவள் தனியாக அதை ஃபோன் பண்ணி பேசலான்னு மட்டும்தான் தெரியும், என்னன்னு தெரியாது. இப்போ பார்க்கறதுக்கு ஆர்வமா வெயிட்டிங். உனக்கும் பட்டு புடவையாடி கல்யாணத்துக்கு? எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கா கேட்குறேன்? இல்லடி, உங்கள் கல்யாணத்துக்கு கேட்குறேன். இல்லை, அது கூரை புடவை இல்லை, அந்த நூல் புடவை அதுதான். பட்டு புடவையை மாற்றிக்கோயேன். ஆச்சு, எனக்கு அந்த கூரை புடவை தான் பிடிச்சிருக்கு. அரே நீ டேஸ்ட் இல்லாமல் இருக்க. உங்களுக்கு தான் பக்கி டேஸ்டே இல்லை. பட்டு புடவைன்றது எப்போ வேணால் கட்டலாம். நீ என்ன தான் டிசைன் பண்ணாலும் அட் லாஸ்ட் அது பட்டு புடவை தான். நீ எங்கே இருந்தாலும் ஒகேஷனுக்கு பட்டு புடவை கட்டுவேன். ஆனால் அந்த கூரை புடவை இப்போ நீ வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் கட்ட முடியுமா? அந்த ஒரு நாள். ஸோ அதுதான் ஸ்பெஷல். என் பாட்டுக்கு ஒரு பொருள் தான் பிடிக்கும். பட் ட்ரெடிஷ்னல்லே பிடிச்சது எனக்கு இந்த கூரை புடவை தான். வேறு எப்பவும் கட்ட முடியாது. அடுத்து அது நமக்கு சொந்தமாக போகுதுன்னா அது நம்ம குழந்தைக்கு தான். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எங்கள் அம்மா புடவையில் தான் நான் தூங்கினேன். அப்போ அதே மாதிரி தானே என் பிள்ளையும். ஃபர்ஸ்ட் புருஷன் கூட இருக்கணும். எனக்கு புரியல. புள்ள தூங்குறதுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் கூரை புடவை கட்டணும். தருவா அது எனக்கு உங்கள் அம்மா வாங்கி தரணும், புரியுதுல்ல? அதை மட்டும் யோசிக்காதைய. இப்போ இருக்கு, இங்கே 2 கல்யாண விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். எல்லாம் கல்யாணம் ஆகிட்டா நம்ம 2 பேரும் எப்படி இருப்போமோ தெரியலடி. நானும் இருக்கேன், என்ன செய்யவே மாட்டீங்க? அது ஆள் வரத்துக்கு முன்னாடி உன் ஆள் தான் விடவே மாட்டாரு. அப்படி கல்யாணத்துக்கு போக மட்டும் ஒன்று விட்டு வரேன்டா. லைசன்ஸ் இல்லாத போதே ஆள் இழுத்து பிடிப்பாரு. இதில் லைசன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு இருந்தாருன்னு வச்சுக்கோய, அவரோட பெட்ரூம் வந்து கீழே கூட அனுப்ப மாட்டாருமா, கீழே கூட அனுப்ப மாட்டார், தெரிஞ்சுக்கோ. அது எப்படி லாவண்யா கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்டை பற்றி. புரிஞ்சிடுச்சு, பழகிட்டோம்ல, புரிஞ்சிடுச்சு. லாவணி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கான்ட்டு. சூப்பர் லாவணியா, கரெக்டாக புரிஞ்சிச்சிருக்கேன் என்னை பற்றி. சொல்லிட்டுருவேன் என்ன? அதெல்லாம் லாவணியா கரெக்டாக தான் சொல்கிறான். ஒரு ஓட அடிக்க போகிறோம் பாரு. நாங்கள் ரியாலிட்டியாக சொல்கிறோம், நீ வேற. கடிச்சு வைப்பாரோ, கடிச்சு வச்சுட்டு வந்துடுவேன். ஏங்க கிள்ளிக்கிட்டே இருக்காதீங்க. சிஸ்டர் வந்துடுவேன். இன்னும் கூட ஹவுஸ் அரெஸ்ட்ல இருப்பேன் நினச்சிங்களா? அதெல்லாம் முடியாது 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 முடியாது. அதை நான் அப்போ பார்த்துக்கிறேன், புரியுதுல்ல? பார்த்துக்கலாம். கைஸ்னா இப்போ ஷாப்பிங் போக போகிறீங்க, 2 மாப்பிள்ளைங்க இருக்கீங்க. சார் எனக்கு தெரியாது, எந்த ஷாப்பிங் இருந்தாலும் நீ வந்தாகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் எதுக்குப்பா, நான் அந்த அளவுக்கா வாங்குவேன். நீ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போ. தானே, நானே போட்டு வர மாட்டோம், உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போடா. ஏதோ நிச்சயதார்த்தத்தில் அவளை கலாய்க்க சொல்லிட்டா, அதுக்கு நீ இப்படியே ஒதுக்கி வைப்பீங்க. என் பொண்டாட்டி பேசினல, என் பொண்டாட்டி எந்த ஹெல்ப்பும் வரமாட்டா. நீ உன் பொண்டாட்டி கூப்பிட்டு போ, இல்லை உங்கள் அம்மா கூப்பிட்டு போ. என் பொண்டாட்டி வரமாட்டா, அவ்வளோதான். தங்கச்சி பார்த்து பண்ணுமா? முடியாதுன்னு சொல்லு. அதை ஓட்டிட்டோமே. சொல்லு. முடியாது, என் புருஷன் பேச்சு தான் கேட்பேன், போதுமா? என் தங்கம் தங்கம் இப்படி பண்ணாதடா. ஏன்டா இப்படி பண்ற? என்ன வச்சு செஞ்ச மகன், உனக்கு இது வேணும் தான். ஏதோ தெரியாம கலாச்சிட்டா, இப்படிலாம் பழி வாங்காதீங்கடா. உனக்கு இப்படி தான் வாங்க முடியும், வாங்குவேன். சாரிடா. ஆமாம், உனக்கு உங்கள் அண்ணெல்லாம் பரிதாபமாக தெரியும், என்ன மட்டும் தான் தெரியாது. உங்க என்ன எனக்கு பரிதாபமா தெரியல. கொடுத்து கொடுத்தியா? ஏ என்ன ஐயா ஐயான்னு இருக்கு? என்ன சொல்லணும்? என்ன பிடிக்க மாட்டேடா. ஆமா, உன் ஃப்ரெண்டு கூட உட்கார போறேன். ஏங்க கிளாத்துக்கும் வச்சுக்கிட்டு அப்படிங்க? என்ன பிடிக்கல, நான் பண்றது பிடிக்கல. அப்புறம் வம்பு பண்ணி வாங்குறீங்கல்ல, அது பிடிக்கல. மேல் பண்றீங்கல்ல, அது பிடிக்கல. விவாதமா கேட்குறீங்கல்ல, அது பிடிக்கல. புரியுதா? எங்க கிடைக்குது, கிடைக்கிற காலத்துல கிடைக்கும்னு என்ன விரும்பித்தாத. இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நம்பிக்கை இல்லை.
எங்க அம்மா இந்த ஜென்மத்தில் ஒத்துக்க போறது இல்ல, அவங்க ஒத்துக்காம நீ பண்ணிக்க போறது இல்ல. இப்படி என்ன கேரவனா தெரிய வேண்டியதான் இதுவும் நல்லா இருக்கே. இருக்கும்மா. உங்களுக்கு இருக்காதா பின்ன? அங்கங்க போய் பாரு, இப்படி சுத்துறாங்க 30 வயசுலன்ட்டு. என்னென்ன பண்றாங்கன்னு போய் பாரு. திருப்பனா போயிருப்பனா, நல்ல பையனா தானே இருக்கேன். நீங்க ஏன் இப்படி புலம்புறீங்க? அந்த நரம்ப அவளாம் அவளை சுத்தி இருக்க தெரியுமா, எங்கெல்லாம் போயிருக்கேன் தெரியுமா? அது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் என்ன பார்த்தா. என்ன பண்றது, பொண்டாட்டியே இதுட்டு வாழ்றேன் என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும். பொண்டாட்டி கண்டுக்கலாம்னாலும் பரவாயில்ல, அவகிட்டே இருக்கேன்ல, சிரிச்சாலும் யாரும் என்ன கலாச்சாரம் பரவாயில்லன்ட்டு என்ன பார்த்தா உங்களுக்கு கேவலமா தான் இருக்கும். அரி பூச்சி, ஏன் என் பூச்சி இவ்வளவு காண்டா இருக்கு? இப்படி சொல்லி சொல்லி வச்சுன்னு ஏமாத்திருங்க. மாத்திரேன். ஆமா ஏமாத்துறேன். அவர் லிட்டர் நம்ம தள்ளிட்டு போக பாக்குறாரு. இப்படியே பேசினா வேலைக்கு ஆகாது. எங்க புடவை எடுக்க போறீங்க? அது மாமியார் மருமக டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வருவல்ல. இந்த ஃபேமிலி விஷயத்துக்குலாம் என்ன கூப்பிடாத. சொல்லு போய், அதான் அவனை சொல்லிட்டு கேட்கவே மாட்டா. சரி இப்படி சொல்றீங்க. அதெல்லாம் தலைவலி, உனக்கு தெரியும்ல, எங்க வீட்லயே நான் காண்டா தான் இருப்போம். அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமையே கிடையாது. எல்லா ஷாப்பிங்க்கும் வரேன், ட்ரெஸ் எடுத்துட்டு நீ எங்கெல்லாம் போகணும் கூப்பிடுறியோ அதுக்கெல்லாம் நான் வரேன். இதுக்கெல்லாம் மட்டும் எனக்கு கூத்துடாது. கூட்டுடா, வேட்டி சட்டையா கோட் ஷூட்டா? சூட்டு தான். ஓகே ஓகே. என்ன பண்ற? என்ன பண்ற, உனக்கு என்ன கூசுதுவேன். பூசுதான்? நல்ல வயிற்றுல வச்ச கூசதா? வேலை பாரு. என்ன இடத்த லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ பார்த்தா அதான் உண்மை. என்னங்க ஜடம்லாம் சொல்றீங்க? அப்படிதான் சொல்லணும். ம். பரவாயில்ல. ஐயோ, அப்படிதான் விடலாம். அப்புறம் போய் ஜெசிகாக்கு ஃபோன் பண்ணியா? பேசினேன். ஊருக்கு போயிருக்காங்கல்ல, நாளைக்கு கிளம்புறாங்களாம். ஓகே ஓகே. அம்மா டெரர் ஃபேமிலி என்ன சொல்லுது? இனிமேல் தான் ஏதாவது சொல்லுவாங்க. இப்போதான் எல்லாம் நடந்திருக்கு. பொதுக்குழு கூட்டி முடிவு எடுத்துட்டு வருவாங்க. பஸ்ல பல சம்பவம் இருக்கு. அதெல்லாம் தாராளமா இருக்கும். ஏன்டி பயப்படுறீங்க? அது பயம் இல்லடா, அது என்னன்னு சொல்ல தெரியல. விட அதுங்களை பத்தி பேசாத, கடுப்பா இருக்கு. என்ன அவங்கள பத்தி பேசின பயம் தானே வந்துருமே. அதை பேச தோணுமா என்ன? நமக்குள்ள முதுகெலும்பு இல்லைல்ல, அதனால நம்மகிட்ட எல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பயம் தான் வரும். நம்மனா நமக்கு நினைப்பாங்க. பதில காணும். இது எங்க ப்ரூஃப் தெரியாம தெரியுது டாபிக். என்ன சொல்லல, உனக்கு ஆஃபீஸ் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? ஓகே தாண்டா, எங்க வந்தோடனே தான் கைட்டி விட்டாங்களே. ஆனா அங்க ரீமா இருந்ததுனால அவங்க கொஞ்சம் நல்லா பேசினாங்க, பழகினாங்க. ஓகே வர இருந்துச்சு. என்கிட்ட பேச மாட்டேன் நீ. வாமா, ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் பாக்குறியா இல்ல மல்டி டாஸ்கா பண்றியா? வச்சுக்கணும்ல, மல்டி டாஸ்க் தான். எப்படி இருக்குன்னு வந்து பாக்குறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் மாமா கட்டும் போது அதாவது பார்க்கணுமா என்ன? எங்களுக்கு எப்படின்னா போர் அடிச்சதுன்னா நாங்கள் கேர்ள்ஸா வரோம். சரி சரி. என்கிட்ட பேச மாட்டியா நீ? பேசிட்டு இருக்க. நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கா? என்ன அத்து வேலை? ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? கல்யாண ஷாப்பிங்க்கு என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான்னு? பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லு. அதெல்லாம் தாராளமா பண்ணுவேன். என் அண்ணனுக்கு பண்ணாம? என் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். அப்படி சொல்லாதுன்னு சொன்னல, இது மட்டும் நீ பேச மாட்டேற. லவ் யூ டூடா அண்ணா. வேண்டாம், வெறுப்பாக்குது. அப்புறம் ஏதோ சொல்லு. என்னத்த சொல்ல, ஜாடெல்லாம் என்னத்த பேசும். யாரெல்லாம் என்னத்த பேசணும்னா? சாரி சாரி, நான் கோவத்துல சொன்னா இன்னும் முடிச்சு வச்சுட்டு இருக்கேன். சரி நீ ஜடம் இல்ல இல்ல, பேசுவா பேசுவா, ஒதுக்கி வைக்காதுமா. நீங்க சொல்லுங்க, கேட்குறேன். அதில் ஏதாவது நான் சொல்றேன். தனியா பேசுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப நாளா தள்ளி இருக்க. ஆமா லவ், எனக்கே அப்படிதான் இருக்கு. என்ன லவ் கேட்டோன்னே வந்துட்டேன். லவ் ஃபீல் பண்ணும்போது வராம இருப்பேனா என்ன? எதுக்கு இறங்குனா? எதுக்கு இறங்குனா? பேசுறீங்க பாரு, இங்க பாரு. சாரி கேட்கறல்ல, அப்புறம் என்ன மன்னிக்க மாட்டியா? மன்னிக்க மாட்டியா? நீ எல்லார்கிட்ட பேசுற, என்கிட்ட பேசாம இருக்க. எனக்கு அந்த மாதிரி வழியெல்லாம் தாங்கிக்க மாட்டேன்னு தெரியும்ல. கோவத்துல சொல்லிட்டேன். சரி சரி, பயப்படுறல. போர் அடிக்குது, வாய் எங்கன்னா போலாம். இதான் நானும் சொல்றேன், வாய் எங்க கேர்ள்ஸா போயிட்டு வரலாம். இந்த மாதிரி வேண்டாத பண்ணாத பண்ணாத. பாரு இங்க பாரு. என்ன தூக்கி இருக்கேன், கத்த மாட்டேற, பேச மாட்டேற. சாரி தங்கம், சாரி 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 சாரி. மொத்த புருஷன் தானே, மன்னிக்க மாட்டியா? தெரியாம சொல்லிட்டேன். இவ்வளோ பார்க்காது, எனக்கு தள்ளி வைக்க பிளான் போடாத. ரொம்ப பிடிக்காத. என்ன பண்ண மன்னிப்ப சொல்ல சொல்லு. என் ஃப்ரெண்டுக்கு பண்ணிட்டானோ, ரொம்ப கதறான் போல. எனக்கு அப்படிதான் தோணுது. கொஞ்ச நேரமா கதறிட்டு தான் இருக்காரு, ஏதோ வார்த்தை விட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் என் போய் வச்சு செய்து எனக்கு பழி வாங்க நினைச்சல, அனுபவி மோனே அனுபவி. என்ன அந்த காலத்து பழைய பட வில்லன் மாதிரி உங்க வீட்டுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிதான் ரொம்ப கதறாரு. பத்தி தெரியாதா? பழைய முடிவு பண்ண வச்சு செய்வாளே, அதான். ஒருத்தவங்க கதறது இப்படி குடும்பமா பாக்குறது கொஞ்சம் நமக்கே ஓரல. விட பார்க்க நல்லா இருக்குல்ல. சாரி சாரி.
மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, வேறு பேசல, மற்றவங்கிட்டே பேசுவோம். அதை ஒதுக்கி வச்சுட்டா. கொஞ்சம் கூட கொரோனா இல்லையா மேலே? நைட் எங்க தூங்க போறோம்? அதான் என்ன கேள்வி, நம்ம ரூம் தான் எப்போ போல நம்ம தூங்க போகிறோம், அவ்வளோதான். என்ன வெறுப்பே தெரியும் நீங்க பாரு. எஞ்சி கேட்குற இந்த ரோஜா வேண்டாம் ப்ளீஸ். தாயே தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடு. என்னடாச்சு அவ்வளோ கோமாவா இருக்க? சேச்சே, ஏன்டி அவனை கதற விட்ட? இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு தள்ளிட்டு போயிடுவார், பரவாயில்லையா? இந்த ரேஞ்சில் இருக்கான். ஆமாம், பைப்பில் ஏதோ காண்டாக இருக்குது, அதான் நான் இப்படி போட்டேன். சொல்லவா? அப்புறம் நான் தள்ளி இருப்பேமா, பார்த்துக்கோ. வேண்டாம், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேன். நீங்களா பேசுங்க, நான் கொஞ்சம் வெளியே போறேன். அவர் கோச்சிக்கிட்டு போறாரு. போட்டோம். கை மாட்டிக்கிச்சு. போட்டுட்ட ஆ, கை மாட்டிக்கிச்சு. விட்டுட்டு போங்க. அவள் கறி போட்டுச்சுன்னா போய் எப்ப விட்டாலும் அப்ப எழுந்து போங்கண்ணா. பிடிக்கல, அப்போ விட சொல்லு. வாயை திறந்து பிடிக்கலன்னு சொன்னாலா என்ன? சைடில் காமிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் பார்த்தா மட்டும் இல்லை ஆயிடுமா? ஆமாம், சைடில் தான் காமிச்சா. இந்த வாய்க்கு தான் வாங்கி கட்டுறீங்க. நீ திருப்பி கோச்சிக்காத. அதெல்லாம் திருப்பி கோமாவே தான் இருக்கீங்க. அப்புறம் வீட்டு நான் போவேன். சரி, நீ பேசாமல் என்கிட்ட இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு எங்கன்னா போகிறேன். எங்க போகணும்? ஏன் என்ன பண்ற? ஏன் போய் ஒதுக்கி வச்ச? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு தெரியும்ல உனக்கு. சரி, எல்லாரும் பார்க்குறாங்க. உனக்கு வேலையில் நம்ம பார்க்குறதா வேலை. ப்ளீஸ், எனக்கு இருக்க பிடிக்கும்னு தெரியும்ல. அம்மா ஃபன்னுக்கு பண்ண. ப்ளீஸ், என்ன தானே வேணா கூட பேசாமல் இருக்காத. ஃபன்னு கத்து அடி எப்போ வேணா அடி வாங்கிக்கிறேன். பேச மட்டும் இருக்காத. பல வாட்டி சொல்லிட்டே இருக்காது. எப்படி மண்டை வலிக்குது தெரியுமா? சரி சாரி. ஒன்றும் வேண்டாம், சாரி. அப்புறம் அப்புறம் தான் வேணும். உங்க அப்புறத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். அன்கண்டிஷனல் அப்புறம் இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, சும்மா அதே சொல்லி ஏமாத்தீங்க. அது மும்பையோட முடிஞ்சிச்சு. கிடையாது, இனிமேல் அது டெய்லி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன், புரியுதுல? அப்படிலாம் எதுவும் நீங்கள் சொல்லலை. இப்போ தரமா நீங்கள் டெய்லி இருக்கும்னு சொல்லிட்டேமா? விஷயம் அதுக்கப்புறம் முடியாதுன்னா முடியாதான், அவ்வளோதான், புரியுதுல்ல? நான் அதை யாருக்கவும் மாற்றிக்க மாட்டேன், நீ மாற்றிக்கோ. ரூடாக நடந்துக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் ப்ராக்டிக்கலாக இருக்க ரூடெல்லாம் இல்லை, புரியுதுல? அவங்க எப்படி நினச்சி வாழ்ந்தோன்னு எனக்கு அப்படி இங்கே வேணும், அவ்வளோதான். அதுக்காக பல விஷயத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன்ல. போய் வெளியே வந்துட்டானா? ஆமாம். எனக்காக சில விஷயத்தை நீ பண்ணாங்க என்ன? என்னால் முடியாததான் கேட்குறீங்க. என்னால் கூட இல்லாமல் இருக்க முடியாது எல்லா இடத்துலையும். ஆனால் நான் இருக்கேன்ல, நல்லா குடிச்சிட்டு பொறுத்துக்கிறேன்ல. சரி, இது நம்ம ரூமில் பேசிக்கலாம். யாரும் நம்மள தான் பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் தனியாக இருக்க போகிறது இல்லை. எப்போ பேசுறது கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு கொஞ்சம் டைம் தனியாக ஒதுக்குவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. மாதிரி நம்பும்பா. மாட்டேன். வேலைக்காரா. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, பாய்ஸ் அவுட்டிங் எதுவும் போகலாம் பிளான் போட்டீங்க? ஆமாண்டா, நம்ம அவுட்டிங்கே போகல நைட் டைமில். நைட் அவுட்டிங்லாம் பிளான் போட்டிருக்கீங்க? மாம்ஸ், நீங்களாம் இல்லாமலா? வாங்க 4 பேரும் போகலாம். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம், என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். சொல்லவே இல்லை. இது 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டு பிளான். பைக்கில் பேசிக்க போறீங்களா? சேச்சு ஈஸியாரில் போகிறோம். ஸ்பீடு அதெல்லாம் கூட கிடையாது. நார்மலாக போயிட்டு பீச் பக்கம் உட்காந்துட்டு பேசிட்டு வர போகிறோம். எல்லாருக்கும் போல இருக்கு. லாங் டிரைவ் கேட்டுட்டு இருக்க ரொம்ப நாளா. என்ன கூட்டு போவீங்க ஆள் இல்ல. அதுக்கப்புறம் கூட்டு போறேன்டி. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். பண்ணியே போற. எல்லாருக்கும் போல இருக்கு. எனக்கு கூட பிடிக்கும் இந்த மாதிரி லாங் டிரைவ் நைட் டைம். எனக்கு கேர்லி போலாமா? எல்லாம் போக போறீங்க? உனக்கும் பிடிக்கும்ல, சொல்லு போலாம். கொஞ்ச நேரம் அவங்க கொடுத்துட்டு நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறேன். ஆமா, உனக்கு ரொம்ப ஆசை தான். அப்புறம் என்ன, உனக்கு பிடிக்குமா? ஒன்றும் தேவையில்லை, அதான் மூச்சு காட்டுனீங்களா? யோசிச்சு சொல்றேன் தானே, அப்புறம் சொல்றேன். அம்மா ரொம்ப நேரமா கூப்பிடுறாங்க, வாங்க கீழே போலாம். இப்போ சாப்பிட்டு வந்தோம். கிட்ட சாப்பிடுங்கடா, லஞ்ச் வாங்கடா. நான் வரேன்ப்பா. வாங்க, சாப்பிட்டு வந்துடுவீங்க, வாங்க. ஏய், காலி பண்ணிட்டு. கல்யாண பொண்ணு கடைக்கு ஏதாவது போற ஐடியா இருக்கா? கல்யாண பொண்ணு கேக்குறீங்க மாமி? உங்க ஃப்ரெண்டு தான். ஆண்டி போனோம். எங்க என் கேர்ள் எப்போ ஃப்ரீயா இருக்காளோ அப்படி எடுத்து தெரியணும் அவளை. உடவுல எங்க எடுக்க போறீங்க? சென்னை தான் ஆண்டி. உனதானே கேட்குறா. என்னம்மா? காலை நீட்டு. எதுக்கு? அவளை தள்ளி இருக்கிறது பிடிக்கல. அட்லீஸ்ட் காலாத்து கிட்ட இருக்கும்ல. அவனை பிச்சு விடுவேன். திருப்பி தர. எங்க எங்க யார் வந்து ஹாலில் படுத்துறீங்க? அவள் தான் பாசம். பிச்சு விடுவேன். என்ன சொன்ன? ரூமுக்கு வா சொன்னேன், வந்தியா? சரி, அப்புறம் போலாம். நைட் அவுட்டிங்க்கு பிளான் போட்டிருக்கீங்களா? நான் எதுவும் போடலையே, அப்புறம் சொல்றேன் தானே சொன்னேன். உனக்கு நைட் அவுட்டிங் பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான். அப்புறம் என்ன, போகலாம். அதெல்லாம் வேண்டாம், இஷ்யூ ஆகும். உனக்கு எதில் போக பிடிக்கும்? காரா, பைக்கா? ஏன் ஸ்கூட்டியில் வர போறீங்களா? புரியல. ஆமாம், நம்ம வீட்டில் ஸ்கூட்டி தானே இருக்கு. என்கிட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு பைக் ரைட் தான் பிடிக்கும், தெரியாதா? அது தெரியும், மார்ச்சா இல்லைன்னு கேட்குறேன். அது என்னைக்கும் மாறாது.
நைட்டு நாம அவுட்டிங் போகிறோம், அவ்வளோதான். வேண்டாம், இவங்க எல்லாருக்காக வெறுப்பேத்தாதீங்க. போகிறோம். சொல்லும்போது வரமாட்டேன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணுவீங்களா? அது வேலை இங்கே பண்ணுற பார்த்துக்கோ. அதான் தெரியுதுல, வேண்டாத வேலைன்ட்டு எதுக்கு பார்க்கணும்? அப்படித்தான். பரவாயில்ல, உங்க கேங்ல ஃபர்ஸ்ட் ஜோடி கல்யாணம் ஆகுது. அதுவும் ஜோடியாவே கல்யாணம் ஆகுது போல. ஆமாம் அத்தை, ஆமாம். ஃபர்ஸ்ட் ஜோடிக்கு கல்யாணம் ஆகுது. ரொம்ப நேரடா பிள்ளைக்கு வெக்கம்லாம் வருது அத்தை. இவனுக்கா வெக்கம் வருது? உங்க கூடவே இருக்கா ஒருத்தி, அவளை திருத்த மாட்டீங்களா? கல்யாணமே வேணான்னு உட்காந்து இருக்காளே. எப்போ பண்ணணுமோ அப்போ நாங்கள் பண்ணி வைக்கிறோம். இங்கே நாங்கள் இருக்கோம், புரியுதா? இங்க, உங்களை பற்றி பேசினா அவங்கள பற்றி மட்டும் பேசு. சரிங்க, நான் ஒன்றும் சொல்லலை. யாருமா அவ கூட இப்படி இருக்கான்? ஒரு பெத்து நல்ல சண்டை மூட்டி விட்டு கற்போ நடுவில். மண்டபம்லாம் பார்த்தாச்சா? சிம்பிளாக கோயிலில் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம். கோயில்லையா? ஆமாட்டி, கோயிலே சிம்பிளாக தட்டை மாற்றிக்கலான்ட்டு. எங்களுக்கு இதெல்லாம் பெருசாக செலவு பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு எதாவது பெருசா பண்ணுவீங்களா? இல்லாண்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வச்சுருந்தா ரிசப்ஷன். அட டாக்டருங்களா, ஏன்டா இப்படி இருக்கீங்க? எவ்வளோ பேர் வருவாங்க? அதான் ரிசப்ஷனுக்கு வந்துக்கிட்டுமே. மற்றபடி சடங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற நலங்கு அதெல்லாம் நடக்கும். ஆனால் பழைய மறுபடி அவ்வளோதான். அது இதெல்லாம் வச்சுக்காம காலையில் கோயில், அன்னைக்கு சாயந்தரமே ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷன், அவ்வளோதான். கல்யாணமும் கோயில்ல? சிம்பிளாக அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கையெழுத்து, அவ்வளோதான். ஈவினிங் ரிசப்ஷன். அந்த கல்யாணத்துக்கு கூட பெருசாக யாரையும் கூப்பிடல. எங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன், அதுக்கப்புறம் என் வாழுங்க, அவ்வளோதான். இப்படிதான் சிம்பிளாக முடிச்சிடுறோம். அது நைட் ரிசப்ஷன் மட்டும் யாருக்கெல்லாம் கூப்பிடணுமோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் ஆண்டி. சரி சரி, உங்க ரெண்டு வீட்டுக்கும் சம்மதம். சம்மதம் தான் ஆண்டி. என்னடா ஒரே பொண்ணு இப்படி பண்றீங்க? இங்கே எடுத்து கட்டி செய்ய யார் ஆண்டி இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. எங்கள் வீட்டிலும் தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை, அதனால இது சிம்பிளாக முடிச்சுட்டா நாங்களே எல்லாம் பார்த்துப்போம்ல. அதுக்கு அப்படி பண்ணிட்டோம். நிறைய பேரை கூப்பிடுவோம் வேண்டாம், அவங்க முக்கியமான கூப்பிடுறவங்க மட்டும் ரிசப்ஷன் கூப்பிட்டுவாங்க. மற்றபடி இங்கே கூப்பிட்ற ஆளுங்க யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தானா வந்துருவாங்க. நெகிழ்ச்சி வாங்கி இருக்கோமே. நான் செய்ய போகிறதே என்னோட இந்த 4-5 அடிமைங்க தான். ஜடிமீங்க பாத்தியா பாய்? இதுவுமே உங்களுக்கு செய்ய மாட்டியா? நான் பார்த்தேன், செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லிடுவியோ வர வரேன்னு பார்த்தேன். கொழுப்பு தாண்டா உனக்கு, அதெல்லாம் செய்வோம், புரியுதுல்ல? வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லு, செஞ்சு தரேன். அப்புறம் என்ன ஆண்டி, இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, இது போதா அது வேலை இருந்தால் சொல்லு. ஆமாண்டா, புரியுதுல்ல, என்ன வேணாலும் செய்வோம், தெரிஞ்சுக்கோ. கண்டிப்பா அங்கிள், ஏதாவது ஹெல்ப் வேணும் உங்களுக்கு நான் வேற யாரும் கேட்க போறேன், அதெல்லாம் கரெக்டாக கேட்டுருவேன். ஆமாண்டா, வீட்டில் ஆளுங்கள்ல பெரியவங்களெல்லாம் யோசிக்கக்கூடாது, புரியுதுல்ல? புரிஞ்சுதான் அங்கிள்.